Hi, hello, this is Staff CA360. நாம இன்னைக்கு ஆகஸ்ட் 23rd உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டே செலிப்ரேட்டட் ஆன் விச் டேட். ஸோ எப்போ வந்து மெட்ராஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? இந்த டே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எத்தனாவது டேயா நம்ம ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்றோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 387th anniversary ஆஃப் மெட்ராஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம். சின்னப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் சொன்னதுதான் அது அப்படியே வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்திருக்கு. ஸோ வந்துட்டு அந்த ஒரு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து பிரித்து வந்ததுல இருந்து தான் அந்த நாள் வந்து ஆகஸ்ட் 22. ஸோ அதை வந்து எவ்ரி இயர் வந்து மெட்ராஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே கமமரேட்டிங் த விக்டிம்ஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலீஜியன் ஆர் பிலீஃப் இஸ் அப்சர்வ்ட் ஆன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 22. ஸோ விக்டம் ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலீஜியன்ஸ் ஆர் பிலீஃப் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு மதத்தை கொண்டோ இல்ல அதோட பிலீஃப்ஸ் நம்பிக்கையை கொண்டோ வந்துட்டு பாதிக்கப்படுறாங்களா அவங்கதான் அந்த விக்டிம்ஸ். சரியா? ஸோ அவங்கள வந்து நினைவு கூறுற வகையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த வயலன்ஸ், அந்த ரிலீஜியனால நடக்கக்கூடிய அந்த வயலன்ஸ், அதனால பாதிக்கப்படுற அந்த விக்டிம்ஸ் அவங்கள நினைவு கூற வகையில இருக்கக்கூடிய நாள் தான் இந்த ஒரு நாள். சரியா? ஸோ கமெமரேஷன் ஆஃப் victims of acts of violence based on religion or belief on the August 22. Next one, the National Teachers Award 2026 mentioned in the source or associated with which union ministry. National Teachers Award இது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5 நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் தான் வந்துட்டு டீச்சர் அந்த அவார்டு வந்துட்டு அவருடைய நேம்ல தான் வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ அதுக்கான வந்துட்டு பெஸ்ட் டீச்சர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஸ்கூல் எஜுகேஷன், லிட்ரஸி, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நேஷனல் டீச்சர்ஸ் அவார்ட் 2026 பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு போயிருக்கு. ஸோ தங்கராஜ் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத் யூனியன் பிரைமரி ஸ்கூல் புளியம்பட்டி தென்காசியை சேர்ந்தவர், தமிழ்நாடுல 3 பேர். நெக்ஸ்ட் கணேஷ் அவர்கள் வந்து தியாகி ஆர் சீனிவாசன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேட்டுப்பாளையம் புதுச்சேரி இவங்களுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜே அமுதா மதுரை PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா. ஸோ இவங்க 3 பேருக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், லிட்ரஸி, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் டீச்சர்ஸ் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், who was appointed as a part-time non-official director on the central board of the RBI for 4 years. So யார் வந்து பாத்தீங்கன்னா non-official director on the central board of the RBI அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா as a part-time அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது சோம்நாத். சரியா? சோம்நாத் வந்து முன்னாடி வந்து இஸ்ரோவோட சேர்மேனா இருந்தாரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆர்பிஐயோடைய ஒரு பார்ட் டைம் சென்ட்ரல் போர்டு ஒரு நான் அஃபிஷியல் டைரக்டரா வந்துட்டு ஃபார் தி 4 years அவருக்கு டென்யூர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் அவர் இருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தான் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் ஆனந்த் மகேந்திரன். அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து அவர் லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அண்ட் ஆல்சோ அவரோட ஒர்க்கும் இந்த கமிட்டியில வந்து இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நெக்ஸ்ட், இட் வாஸ் அப்ரூவ்ட் டியூரிங் தி 624th மீட்டிங் ஆஃப் தி சென்ட்ரல் போர்டு ஹெல்ட் இன் சென்னை அண்டர் தி சேர்மன்ஷிப் ஆஃப் சஞ்சய் மல்ஹோத்ரா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா the extension of the period and also appointment of the new one, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நடந்தது எல்லாமே இந்த ஒரு மீட்டிங் வந்து சென்னையில நடந்திருக்கு. அந்த வந்து 624th மீட்டிங் ஆஃப் தி சென்ட்ரல் போர்ட் சென்னையில நடந்துச்சு. அதை தலைமை தாங்கினது யாரு? சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட், mandatory advocate practice period for the district judge recruitment examination was reduced for 3 years too. ஓகே, ஸோ என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அட்வொகேட் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஃபார் தி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 3 years மேக்சிமம் இருந்துச்சு.
3 years இருந்துச்சு. அதை இப்போ எவ்வளவோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 year ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ இந்த 1 year முடிச்சிட்டோன்னே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கிடையாது. ஆஃப்டர் டு தட் இருக்கக்கூடிய அந்த 2 years வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டைஃபண்டோட அவங்களுடைய ஒர்க்கை வந்து ஒரு ப்ராக்டிஸாக அதையும் பண்ணிக்கிட்டு அவங்க ஒர்க் பார்த்துட்டு இருக்கணும் சரியா. ஸோ இதான் மெயினாக வந்து பண்ணணும். ஓகே. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஃபார் தி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் வந்து 3 years பண்ணக்கூடிய ப்ராக்டிஸை வந்துட்டு 1 year கம்மி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 2 yearsல ட்ரைனிங் வந்து பிளஸ் ஸ்டைஃபண்டோட அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே. நெக்ஸ்ட், நியூ போக்ஷோ கோர்ட்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஹவு மெனி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ போக்ஷோ கேசஸ் வந்து சின்ன பெண் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அந்த அந்த சின்ன குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பெண் ஆணுன்னு இல்லை, பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு ஹராஸ்மெண்ட்ஸோ இல்லை ஏதோ அபியூஸ் எதுவாக இருந்தாலும் அது போக்சோ கீழே வந்து பதியப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கேசஸ் ஹேண்டில் பண்றதுக்கான போக்சோ கோர்ட்ஸ் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோனா 17. ஸோ யார் சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய லா மினிஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர்கள். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 17 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி நியூ போக்சோ கோர்ட்ஸை வந்துட்டு தே பிளான் டு செட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டியூரிங் தி டிஸ்கஷன் ஆன் தி டிமாண்ட்ஸ் ஆஃப் டான்ஸ் இவங்க எல்லாரும் இதை பத்தி பேசிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து an electronic repository called the Tamil Nadu Law Compilation Online Portal incorporating artificial intelligence will be created. So using the artificial intelligence workum பண்ற மாதிரி அதுவும் incorporating கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா law compilation online portal, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க் பண்றது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக்கா ஒரு ரெஸ்பாய்ட்ரின்னா வந்து ஒரு களஞ்சியமா ஒரு மொத்தத்துக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த கிடைக்கிற மாதிரி ஆன்லைன்லேயே எல்லாம் ஒர்க் பண்ற மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வில்லேஜ் டைட்டி கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் வில் பி ஆர்கனைஸ்ட் அண்டர் தி ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் சரியா. ஸோ வில்லேஜ் டைட்டி அதாவது வந்து குலதெய்வ வழிபாடுகள், அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் ஹிந்துவோடைய மத சார்ந்த எந்த விதமான ஒரு ஃபெஸ்டிவல்ஸா இருந்தாலும் அடுத்தது வந்து சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பிலையும் ஹிந்து ரிலீஜியஸ் அதாவது இந்து அறநிலையத்துறை துறை இருக்காங்கல்ல, ஸோ அவங்க சார்பில் வந்துட்டு இது எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸரா எல்லாமே செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், அரேஞ்ச்மெண்ட்ஸ் வில் பி மேட் ஃபார் தி டெம்பிள் விசிட் ரிலேட்டட் டு தி வெற்றி கலை அறிவுசார் ஏற்பாடு சரியா. இது மூலியமா வந்துட்டு டெம்பிள் விசிட்ஸ் வந்து அவங்க ஏற்பாடு செய்யறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் வில் பி டேக்கன் டு எஸ்டாப்ளிஷ் அ வீவிங் ஆர்ட்ஸ் அவார்ட் இன் திருக்கோவிலூர் சரியா. வீவிங் ஆர்ட்ஸ் ஸோ அதை வந்து நல்லபடியா செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்கோவிலூர்ல அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே செயல்படலாம். இன்னும் வந்து இது வந்து ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்து அறநிலையத்துறையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லா டிபார்ட்மெண்ட்ஸ் சைடில் லா மினிஸ்டர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபார் தி டிமாண்ட்ஸ் ஆஃப் ஃபார் கிராண்ட்ஸ். வெட்டரன் ஆக்ட்ரஸ் சௌகா ஜானகி ஹூ பாஸ்ட் அவே வாஸ் ஹானர்ட் வித் தி பத்மஸ்ரீ இன் விச் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2022 பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க. ஃபர்ஸ்ட் ராஜா முந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூவில தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. ஸோ ராஜா முந்திரி ஆந்திர பிரதேஷ் 1931 தான் பிறந்திருக்காங்க. ஸோ இவங்க இன்ட்ரடியூஸ் ஆன மூவி பேர் தான் சவுகார், அதனாலதான் அவங்க பேர் வந்து சவுகார் ஜானகி. ஆந்திர பிரதேஷ்ல ஆந்திரா ஃபிலிம்ல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெபியூட் வந்து 19 yearsல பண்ணியிருக்காங்க. அதான் சொன்ன மாதிரி சவுகாருங்கிற மூவி ஆந்திரால. ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ் மூவிஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய பாத்தீங்கன்னா வந்து அழுகக்கூடிய சேடான கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு இவங்க நிறைய பண்ணியிருப்பாங்க. பட் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மோர் தென் வந்துட்டு 400 ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல்சோ 300 பிளேஸ்னா வந்துட்டு நாடகம் கலையில வந்து ரொம்ப நல்லா சிறப்பா செயலாயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா கலைமாமணி அவார்ட், நந்தி அவார்ட்ஸ் அண்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. நேஷனல் லெவல்ல பத்மஸ்ரீ அவார்ட் 2022 வாங்கியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஆஸ் ஆபிச்சரி நியூஸா அவங்க வந்து நேற்று வந்து பாஸ்ட் அவே. ஸோ அதனால அதை பார்க்கணும். ஓகே. Head the committee formed to prepare the final draft agreement on the
கோர்கா லேண்ட் இஷ்யூ. ஓகே, கோர்கா லேண்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அவங்க வந்து எங்களுக்கு வந்து தனியான ஒரு மாநிலமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து போராடுறாங்க. ஸோ அதான் கோர்கா லேண்ட் இஷ்யூ. ஸோ இதுக்கான ஒரு வந்து கமிட்டி எப்போதுமே வந்து செட் பண்ணி தானே அதை வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு செப்பரேட்டான ஒரு கமிட்டி அண்ட் ஆல்சோ செப்பரேட் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் தி வந்து கோர்கா லேண்ட் ரீஜியன். ஸோ அங்க என்ன கேட்குறாங்க, ஸோ ஹில்லி ரீஜியனா இருக்கு, டார்ஜிலிங் சைடு இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு தனியான ஏதாவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க சைட்ல இருந்து கோரிக்கைகள் வச்சு கேட்குறாங்க. பட் அதை எந்த அளவுக்கு வந்து பண்ண முடியும், அதனால வந்துட்டு அது ரிலேட்டடா வந்துட்டு ஒரு கமிட்டி செட் பண்ணி அதுக்கு வந்து ஹெட்டா வந்து ஃபார்மர் டெப்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பங்கஜ் குமார் சிங் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட வந்துட்டு ஃபைனல் டிராஃப்ட் அக்ரிமெண்ட் வந்து அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி ஃபுல் ரிசர்ச் முடிச்சுட்டு அதை பத்தி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதான் போய்கிட்டு இருக்கு. கோர்கா லேண்ட் ஸ்டேட் கவரிங் டார்ஜிலிங். ஓகேவா, டார்ஜிலிங் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஹில்லி ரீஜனை கவர் பண்ணுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கோர்கா லேண்டை தனி ஸ்டேட்டா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நம்ம ஃபிஃப்த் ஒன் பார்த்துலாம். இந்தியா சைன்ட் a 5-year agreement for the supply of the petroleum products to which country? ஸோ யாரோட பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கான ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து இப்போதைக்கு வந்து இந்தியா சைன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொரீஷியஸோட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அக்ரிமெண்ட் சைன்டு பிட்வீன் மொரீஷியஸ் அண்ட் இந்தியா. ஸோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி ஒரு 5 year வந்து அக்ரிமெண்ட் பிளான் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஸோ யாருன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஐஓசி அண்ட் கவர்மெண்ட் ட்ரேட் கார்பரேஷன் ஆஃப் மொரீஷியஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து 5 yearsக்கான ஒரு பிளான். சரியா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா to meet Mauritius import requirements for petrol, diesel and aviation fuel in the agreement வந்து sign பண்ணிருக்காங்க. And also Merrogue terminal has a fuel storage capacity of 57,500 tons and was developed at a cost of 240 crores. ஓகேவா, 240 crores-ல 27,500 tons-க்கான ஒரு டெர்மினல் ஃபியூயல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அளவுல ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், அந்த தான் வந்து மெர்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, ஸோ அதையும் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து 23 refiners with an annual refining capacity of 26.7 crore tons-ஓட செட்டப் பண்றாங்க. ஓகேவா, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மொரீஷியஸ் அண்ட் இந்தியா வந்து நெக்ஸ்ட் 5 year-க்கான ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணது பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி. அதில் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கும் அண்ட் கவர்மெண்ட் ட்ரேட் கார்பரேஷன் ஆஃப் மொரீஷியஸ்க்கும் இடையிலான ஒரு அக்ரிமெண்ட். ஸோ மொரீஷியஸோடைய அந்த இம்போர்ட்ஸ் நீட் ஃபார் பெட்ரோல், டீசல் அண்ட் ஏவியேஷன் ஃபியூயல். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து அங்க வந்து ஒரு ஃபியூவல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மெர்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிருக்காங்க 240 crores-ல. ஸோ இது எல்லாமே வந்து அந்த செட்டப் எல்லாமே அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு பெட்ரோல், டீசல், அந்த ஃபியூவல் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்றதுக்கு தான். ஓகேவா, ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து மெயினா ஃபார் தி ஒரு டிமாண்ட் ஆஃப் பெட்ரோல், டீசல் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்காக மட்டுமே இப்போதைக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. அதான் நம்ம இங்க பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட். Which athlete's 100-meter record was mentioned in the comparison with the humanoid robots achievement? Okay, Usain Bolt. So Usain Bolt நம்மளுக்கு தெரியும். சரியா, ஸோ ஜமாய்க்கன் அத்லெட் உசைன் போல்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 100 meters-ல வந்து 9.58 seconds-ல வந்து ஓடி கடந்தாரு. அவர் தான் வந்து மிக மிக வேகமா அந்த ஒரு ஸ்பிரிண்டரா அந்த இதை வந்து ரெக்கார்டா பண்ணவர் அவர் தான் ஃபர்ஸ்ட் 2009-ல. சரியா, ஸோ இப்போ என்னன்னா வந்து ஒரு லைட்னிங் ரோபோட் அப்படிங்கிற பேர்ல ஒரு ரோபோட்டோட பேரு லைட்னிங். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெக்கார்டை வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கு. இது வந்து டிஃபரன்ஸ், இது வந்து ஹியூமன், அது வந்து ரோபோட். இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து 9.32 seconds-ல வந்து 100 meters வந்து ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்லிருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் டெஸ்டிங். ஸோ 2026 பெய்ஜிங் வேர்ல்டு ஹியூமனாய்ட் ரோபோட் கேம்ஸ்ல இது வந்து நடந்திருக்கு. சரியா, ஸோ அதனால வந்து இது வரைக்கும் இதுதான் ஒரு ரெக்கார்டா இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா. அது ரோபோட்டோ மனுஷனோ யாரா இருந்தாலும் இவ்வளவு வேகத்துல ஓட முடியாத அளவுக்கு ஒரு ரெக்கார்டா இருந்தது. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டை ஜஸ்ட் இந்த ரோபோட் வந்து சர்பாஸ் பண்ணி
9.32 செகண்ட்ஸ் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்குறோம். சரியா? ஸோ இது ஒரு ரோபோட்டிக்ஸ் கம்பெனி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. பெய்ஜிங் சைனாவை சேர்ந்தது. லைட்னிங் ரோபோட் அந்த ரோபோட்டோடைய நேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், which Indian pair won the bronze medal in the women's doubles category at the வேர்ல்ட்ஸ் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காயத்ரி கோபிச்சந்த் அண்ட் த்ரிஷா ஜோலி. சரியா? வேர்ல்டு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நியூ டெல்லியில நடந்துச்சு. இதுல வந்து உமன்ஸ் டபுள்ஸ்ல த்ரிஷா ஜோலியும் காயத்ரி கோபிச்சந்த் இவங்க 2 பேரும் வந்து வின் பண்ணிருக்காங்க, பிரான்ஸ் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, டோட்டலாவே இதுல வந்து 14 மெடல்ஸ் தான் இது வரைக்கும் வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பிரான்ஸ் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டைம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2வது டைம் இப்ப வந்து அடுத்த கட்டமா வின் பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 11 தடவை வந்து இதுல வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். 11 மெடல்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து உமன் சிங்கிள்ஸ்ல வந்துட்டு அன் சி யங் சவுத் கொரியாவை சேர்ந்தவங்க. ஸோ இவர் வந்து உமன் சிங்கிள்ஸ்ல இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்கே யமிகுச்சி ஜப்பானை சேர்ந்தவங்க ரன்னர் அப். ஓகே. மென்ஸ் சிங்கிள்ஸ்ல வந்து அலெக்ஸ் லைனியர் வந்து பிரான்ஸை சேர்ந்தவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ கொடை நரோக்கா ஸோ ஜப்பானை சேர்ந்தவர், அவர் வந்து ரன்னர் அப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து வேர்ல்டு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நியூ டெல்லியில யாரு வின் பண்ணிருக்கா அப்படின்னா உமன்ஸோட டபுள்ஸ்ல காயத்ரி கோபிச்சந்தும் த்ரிஷா ஜோலியும் வந்து பிரான்ஸ் வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உமன் சிங்கிள்ஸ்ல ஹன்சி அவங்க வந்துட்டு சவுத் கொரியாவை சேர்ந்தவங்க சாம்பியன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து அலெக்ஸ் லானியர் வந்து பிரான்ஸ் மென்ஸ் சிங்கிள்ஸ்ல அவர் சாம்பியன்ஷிப். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், which wrestler won the silver medal in the women's 68 kg category at the U20 World Wrestling Championship யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மானசி லேத்தர். ஓகேவா? ஸ்லோவாக்கியால நடந்துச்சு U20 Under-20 வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப். அதுல உமன்ஸ் 68 kg கேட்டகரியில மானசி லேத்தர் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணிருக்காங்க. 57 kgல டான்வி வந்து பிரான்ஸ் வின் பண்ணிருக்காங்க. 59 கேட்டகரியில கோமல் வந்து பிரான்ஸ் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட், which team won the 135th துரந்த் கப் ஃபுட்பால் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யார் வின் பண்ணிருக்கா அப்படின்னா ஃபுட்பால் துரந்த் கப் 135th துரந்த் கப் ஃபுட்பால் டோர்னமெண்ட் வாஸ் ஹெல்ட். ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி எமர்ஜ் அஸ் தி சாம்பியன் ஃபார் தி 17th டைம். இது வந்து 17th டைமா அவங்க வந்து வின் பண்றாங்க ஆஃப்டர் டு தி 22 years. ஸோ ப்ரீவியஸ் டைட்டில் வந்து 2004ல தான் வின் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், மோகன் பகான் சூப்பர் ஜெயின் ஃபினிஷ்ட் இன் செகண்ட் பிளேஸ். அதாவது ரன்னர் அப்பா இவங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே. சரி, when is the International Day for the Remembrance of the Slave Trade and its Abolition observed அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா August 23rd. அதாவது வந்து ஸ்லேவ் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறைய வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் வணிகம் பண்றது, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவரியா ஒரு அடிமைத்தனத்துல வச்சுட்டு வந்து பண்ணக்கூடியது, இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அபாலிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ரிமெம்பரன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதான் இந்த டே. ரேசிசம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கருப்பின மக்கள்லாம் இவங்கெல்லாம் வந்து வேலை மட்டும் தான் செய்யணும், வேலை ஆட்களுக்கு தான் வந்து சரியானவங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய வந்து அடிமைத்தனம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ யாரா இருந்தாலும் அடிமைத்தனம் நிறைய இருந்திருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கான ஒரு நியாயம் கிடைச்ச, ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்ச, ஒரு அபாலிஷன் பண்ண, அந்த வந்து ஸ்லேவ்லாம் இருக்கக்கூடாதுன்னு பண்ண ஒரு நாள் August 23rd. ஓகே. நெக்ஸ்ட், பிளாக் ரிப்பன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆல்சோ நோன் அஸ் தி யூரோப்பியன் டே விக்டிம்ஸ் ஆஃப் தி விச் ஐடியாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டாலினிசம் அண்ட் நாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ August 23rd. நெக்ஸ்ட், நேஷனல் ஸ்பேஸ் டே இன் இந்தியா இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா August 23rd. ஸோ டுவர்ட்ஸ் விக்ஷித் பாரத் இன்னோவேட்டிங் கொலாபரேட்டிங் aspiring to global space leadership. So 2023 Chandrayaan-3 successfully made a soft landing on the moon. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதை கமாமரேட் பண்ற வகையில வந்து இந்த டேயை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ லர்ன் ஃப்ரம் தி வீடியோ. தேங்க்யூ.